வரகரிசி பொங்கல் செய்ய தேவையான பொருட்களை இப்ப பாத்திரலாம். 1/2 கிலோ வரகரிசி, 1 கிலோ வெல்லம், 1 லிட்டர் பசும்பால், 50 ml நெய், 50 கிராம் முந்திரி, 4 ஏலக்காய். நம்ம எடுத்துக்கிட்ட 1/2 கிலோ வரகரிசியை இப்ப தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை ஒரு பானையில ஊத்தி கொதிக்க வச்சிடலாம். வரகரிசி இப்ப 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. பாலும் இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம ஊற வச்சிருந்த வரகரிசியை கழுவி பாலோட சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த நெய்யை கொஞ்சம் ஊத்தி கிண்ட ஆரம்பிச்சிடலாம். இப்ப வரகரிசி வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணியவும் சேர்த்துக்கலாம். இப்ப வரகரிசி வேகிறதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சிருந்த வெல்லத்தை நுணுக்கி எடுத்துக்கலாம். இப்ப தனியா ஒரு சட்டி எடுத்து அதை அடுப்புல வச்சு ஒரு சொம்பு தண்ணியை ஊத்தி நம்ம நுணுக்கி வச்சிருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த ஏலக்காயவும் நல்லா அரைச்சு அதை வெல்லத்தோடயே சேர்த்துக்கலாம். வரகரிசியும் இப்ப நல்லா வெந்துருச்சு. நம்ம சேர்த்துக்கிட்ட வெல்லம் இப்ப நல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப இத வெந்துகிட்டு இருக்க வரகரிசியோட சேர்த்துக்கலாம். வரகரிசியோட சேர்த்து வெல்லத்தை நல்லா கிண்டி விட்டுறலாம். இப்போ ஒரு சட்டியில கொஞ்சம் நெய்யை ஊத்தி முந்திரியை சேர்த்து வறுத்து அதை வரகரிசியோட சேர்த்துக்கலாம். வரகரிசி பொங்கல் இப்ப தயாராயிடுச்சு. கிராமங்கள்ல அரிசியை விட அதிகமா பயன்படுத்தின சிறுதானியங்கள்ல இந்த வரகரிசியும் ஒண்ணு. எங்க தாத்தா பாட்டி பெரும்பாலும் இந்த வரகரிசியில தான் சாப்பாடை பொங்கி சாப்பிடுவாங்க.